நாளை பள்ளிகள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை என பரவும் தகவல் வதந்தி. மத்திய அரசு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். பெங்களூரில் கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அரசு அறிக்கை அளிக்க உத்தரவு. பகல் 2:30 மணிக்கு தாமே முன்வந்து விசாரணை நடத்துகிறது உயர்நீதிமன்றம். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உடுமலையைச் சேர்ந்த தேவி உயிரிழப்பு. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் சோகம். கட்சி வளர்ச்சிக்காக கிராமமாக சென்று பணியாற்றுமாறு தன்னை சந்தித்த அன்புமணிக்கு ராமதாஸ் அறிவுறுத்தியதாக தகவல். தற்போதைக்கு கட்சி நிர்வாகத்தை தானே பார்த்துக் கொள்வதாக ராமதாஸ் கூறியதாக தகவல். தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணியை தொடர்ந்து ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு. அமித்ஷா வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு வரும் சூழலில் ஆலோசனை. ராமதாஸை தனது சகோதரர் சந்தித்ததில் அரசியல் இல்லை என வேல்முருகன் விளக்கம். ஆறுதலுக்காகவே சந்தித்ததாக பேட்டி. மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுதினம் நடைபெறுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சி உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என துரைமுருகன் அறிவிப்பு. கர்நாடகாவில் தக்லைஃப் படம் வெளியாகாததால் எல்லையோர தமிழக திரையரங்குகளுக்கு படையெடுத்த ரசிகர்கள். ஓசூர் திரையரங்கில் பட்டாசுகள் வெடித்து கர்நாடக ரசிகர்கள் கொண்டாட்டம். லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க வேண்டும். வழக்கு செலவு தொகையும் வழங்க நடிகர் விஷால் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாத ரயில்களை தயாரிக்க 1538 கோடியில் ஒப்பந்தம். 32 ரயில்களை ஆல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் தயாரித்து வழங்கும். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மணிமுத்தாறு அருவியில் குறைந்த வெள்ளப்பெருக்கு. 10 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு நாளையுடன் நிறைவு. இதுவரை 2,90,000 பேர் விண்ணப்பம். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்பம் விநியோகம். நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின் விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். பழனி முருகன் கோயிலில் நடிகர் சூர்யா வழிபாடு. முண்டியடித்துக் கொண்டு கைக்குலுக்கியும் செல்ஃபி எடுத்தும் பக்தர்கள் மகிழ்ச்சி. ஆப்கானிஸ்தான், ஈரான், மியான்மர் உள்ளிட்ட 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை. தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து வெளிநாட்டினரால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என அதிபர் டிரம்ப் கருத்து. கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி சந்தித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கடந்த சில நாட்களாக கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. குறிப்பாக அன்புமணி மீது ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்நிலையில் திடீரென்று இன்று காலை சென்னை பனையூரிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்திற்கு அன்புமணி சென்றார். இந்த சந்திப்பின் போது அன்புமணியின் தாயார் சரஸ்வதி, சகோதரி காந்திமதி உடன் இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் சுமார் 45 நிமிடங்களுக்கு இந்த சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பில் அன்புமணிக்கு ராமதாஸ் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கிராமமாக சென்று கட்சி பணியாற்ற அன்புமணிக்கு ராமதாஸ் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. கட்சி நிர்வாகத்தை தான் பார்த்துக் கொள்வதாகவும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் கட்சி பணியாற்றிய பிறகு தானே தலைமை பொறுப்பை அளிப்பதாக அன்புமணியிடம் ராமதாஸ் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் இருந்து அன்புமணி புறப்பட்டவுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ராமதாஸை சந்தித்தனர். வரும் 8ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வர உள்ள நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்துள்ளார்.
கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு வந்த அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அமித்ஷாவின் வருகையை ஒட்டி ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்திருப்பது கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அமித்ஷா வருகையின் போது பாஜக பாமக கூட்டணியை உறுதி செய்யும் நோக்கில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பாமக நிறுவனர் ராமதாஸை தனது சகோதரர் ஏன் சந்தித்தார் என்பது குறித்து விளக்கம் அளித்தார். என் உடன் பிறந்த சகோதரர் திரு திருமாவளவன் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்தார். அந்த சந்திப்புக்கும் அரசியலுக்கும் துளியும் சம்பந்தமில்லை. மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்து அதில் மருத்துவர் ஐயா அவர்கள் மனம் வருந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்ணீர் மல்கியதை கண்ட என் கட்சியினுடைய பல நிர்வாகிகளும் நானும் எனது சகோதரர்களும் வருத்தமடைந்தோம். என் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து உங்களால் வளர்ந்தவர்கள், உங்களால் வளர்க்கப்பட்ட நாங்கள் இருக்கிறோம் ஐயா, கவலைப்படாதீர்கள் என்கிற ஒரு ஆறுதலை தெரிவித்து வந்திருக்கிறார். பெங்களூருவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். இதில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த காமாட்சி தேவி என்ற 28 வயது இளம்பெண் உயிரிழந்ததும் தெரிய வந்துள்ளது. உடுமலைப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளி தாளாளரின் மகளான காமாட்சி தேவி பெங்களூருவில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். பெங்களூரு ராமமூர்த்தி நகரில் வசித்து வந்த காமாட்சி தேவி ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கான டிக்கெட் கிடைக்காத நிலையில் அதன் வெற்றி கொண்டாட்டத்தை பார்ப்பதற்கு சின்னசாமி மைதானத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த தேவியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் சொந்த ஊரான உடுமலைப்பேட்டையில் காமாட்சி தேவி உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. பெங்களூருவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்த நிலையில் காவல்துறையின் அறிவுறுத்தலை மீறி ஆர்சிபியின் வெற்றி விழா உடனடியாக கொண்டாடப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 3ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெற்ற ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 18 ஆண்டுகளில் முதன்முறையாக கோப்பையை வென்றது. இதன் வெற்றி விழா கொண்டாட்டம் பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற நிலையில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் காவல்துறையின் அறிவுரையை மீறி ஆர்சிபியின் வெற்றி விழா உடனடியாக கொண்டாடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த 3ஆம் தேதி ஐபிஎல் இறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பே ஆர்சிபி வெற்றி பெற்றால் பேரணி மற்றும் கொண்டாட்டத்திற்கு அனுமதி வழங்குமாறு கர்நாடக கிரிக்கெட் அமைப்பு அம்மாநில உள்துறைக்கு கடிதம் எழுதியது. ஆனால் போட்டி முடிந்த மறுநாளே வெற்றி விழா வைத்தால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்ய முடியாது என்றும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி வைத்துக் கொள்ளலாம் என்றும் காவல்துறை பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வெளிநாட்டு வீரர்கள் உடனடியாக சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டியுள்ளதாக கூறப்பட்டதால் வெற்றி விழாவை மறுநாளே நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் வெற்றி பேரணிக்கு மட்டும் கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. மற்றொருபுறம் மைதானத்திற்குள் ரசிகர்கள் செல்வதற்கு இலவசம் என்ற அறிவிப்பு சமூக வலைதளங்களில் பரவியதால் லட்சக்கணக்கானோர் கூடியதாக தெரிகிறது. 50,000 பேர் கூடுவார்கள் என கணித்த காவல்துறை அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ததாகவும் லட்சக்கணக்கானோர் கூடியதால் நிலைமை கட்டுக்குள் அடங்காமல் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது.